கைஸ் இந்த வீடியோவில் என்ன மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். நம்ம கிட்ட ஒரு 75,000 ரூபா இருந்துச்சுன்னா என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, வெறும் ஒரு 7,500 இருக்கா அப்போ என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது. ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், ஒரு ஸ்டாக் வந்து எப்போ வாங்குறது எப்போ வந்து விற்கிறது. அதுக்கு வந்து ஸ்டொக்காஸ்டிக் ஆசிலேட்டர்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் வச்சு நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். பார்க்கலாமா? ஹலோ கைஸ், நான் உங்கள் ஹரிஷ் ஸ்ரீகாந்த். கைஸ், இந்த ஸ்டாக் வந்து பிக் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 5 ஸ்டெப் ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஒரு 3 ஸ்டெப் வந்து போன வாரம் வந்து பார்த்தோம். அந்த 3 ஸ்டெப்போட ரீகேப் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஒரு ஷீட் ஆஃப் பேப்பரில் டெய்லி என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் உங்கள் லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் வீக்லி என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, மந்த்லி என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தெளிவாக ஒரு பேப்பரில் வந்து எழுதிட்டு, அந்த ப்ராடக்ட் எந்த கம்பெனி வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது, அந்த கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்ட் ஆயிடுச்சுன்னா அதோட டிக்கர் சிம்பிளை எழுதி வச்சுக்க போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த 5 கொஸ்டினை வந்து நீங்கள் கேட்கணும். இந்த 5 கொஸ்டினுக்கு எல்லா ஆன்சர்ஸுமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ், அந்த மாதிரி கம்பெனிஸை நீங்கள் க்ரீன் பக்கெட்டுக்குள்ளே தள்ளிட்டு போகிறீங்க. சப்போஸ் இந்த 5 கொஸ்டினில் சில கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஸ்டாக்ஸ், அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எல்லோக்குள்ளே தள்ளிட்டு போகிறீங்க. ஃபைனலாக இந்த 5 கொஸ்டினில் நிறைய கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம ப்ளூ பக்கெட்டில் தள்ளிடுவோம். இப்போ நம்ம கிட்ட வந்து கிரீன் பக்கெட், அப்புறம் எல்லோ பக்கெட், அப்புறம் ப்ளூ பக்கெட், இது மூணுத்துலையுமே டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு. இப்போ ப்ளூ பக்கெட் பற்றி நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா அதை அவ்வளோ யூஸ் பண்ணாதனால, அந்த கம்பெனிஸ்லாம் வந்து யூஸ் பண்ணாதனால அந்த ப்ளூ பக்கெட்டை நம்ம தள்ளி வச்சிருவோம். இப்போ கிரீன் அண்ட் எல்லோ பக்கெட்டில் என்ன பண்ண போறோம்னா, ஒரு பக்கெட்லையுமே இருக்கிற எல்லா கம்பெனிஸ், அதில் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸையுமே நம்ம ரேங்க் பண்ண போறோம் நம்மளோட யூசேஜ் பொறுத்து. ஸோ நம்ம ரேங்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன கம்பெனிஸ் வந்து நம்ம வாங்க போறோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல தெளிவு வந்துச்சு. எவ்வளோ காசு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது, எவ்வளோ அமௌண்ட் வந்து போடுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த 4வது ஸ்டெப். இந்த 4வது ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது. இப்போ நம்மளோட டோட்டல் மணியில் வந்து 85% ஆஃப் அமௌண்ட் வந்து கிரீன் பக்கெட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணோம். மீதி இருக்கிற 15% மட்டும் தான் இந்த எல்லோ பக்கெட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணோம். நண்பா, இப்போ நம்ம 2 கேட்டகரிஸ் வந்து பார்க்குறோம். நம்ம கிட்ட ஒரு $10,000 இருந்துச்சு, அதாவது ஒரு 7.5 lakhs இருந்துச்சுன்னா எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், வெறும் $1,000 அதாவது ஒரு 75,000 இருந்துச்சுன்னா எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா என்னன்னா, நம்மளோட டோட்டல் மணி டிவைட் பை தி டோட்டல் நம்பர் ஆஃப் கிரீன் ஸ்டாக்ஸ். இப்போ நமக்கு கிரீன் பக்கெட்டுக்குள்ள ஒரு 10 ஸ்டாக் இருக்குன்னா 10,000 டிவைட் பை 10 எவ்வளோ, ஒரு $1,000. ஸோ ஒரு கம்பெனிக்கும் மேக்ஸிமம் நீங்கள் $1,000 தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். அதாவது வெறும் 75,000 வச்சு தான் ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ஸ் வந்து வாங்கணும். நீங்கள் நம்ம ஏன் வந்து கிரீன் பக்கெட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து முதல்ல வந்து நம்ம வாங்குறோம்னா, நம்ம அதை டே டு டே நிறைய நம்ம யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ முதல்ல கிரீனில் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து வாங்கிட்டு ஃபியூச்சரில் நம்மளுக்கு நிறைய காசு வர நம்ம எல்லோ பக்கெட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸ் நம்ம வாங்குவோம். ஸோ இதில் சில எக்ஸப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இப்போ இந்த லிஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆத்தர் வந்து கூகுளுக்கு $2,400 கொடுத்துட்டு அவர் வந்து ஷேர் வாங்கியிருக்காரு. நம்ம வெறும் $1,000 per ஷேர் நம்ம சொன்னோம்ல. அவர் ஏன் கூகுளுக்கு நிறைய காசு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாருன்னா, அவர் வந்து கூகுள் வந்து கிரீன் பக்கெட்லேயும் இருக்குது, எல்லோ பக்கெட்லேயும் இருக்குது, நிறைய வந்து அந்த கூகுள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாரு. அதனால கூகுள் வந்து அவர் வாங்கியிருக்காரு, அது $1,000 மேலே இருந்தால் கூட. ஆனால் அமேசான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வாங்கலை. ஏன் வாங்கலைன்னா, ஒரு அமேசானோட ஷேர் மட்டுமே ஆல்மோஸ்ட் $3,300 வந்து இருந்தது அந்த டைத்தில். ஸோ அதில் மட்டுமே அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாருன்னா மற்ற கிரீன் ஸ்டாக்ஸ் வாங்க முடியாது, அவரால் டைவர்சிஃபை பண்ண முடியாது. அதனால அமேசான் வாங்கலை. கைஸ், இதே காரணத்தினால தான் இப்போ ஒரு ஸ்டாக்கோட விலை மட்டுமே $9,000 இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்கை நீங்கள் வந்து வாங்கக்கூடாது, ஏன்னா உங்களால் டைவர்சிஃபை பண்ண முடியாது. இப்போ எப்போ தான் அந்த எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்கை நீங்கள் வாங்கலாம்னா, எப்போ அந்த கம்பெனி வந்து அவங்களோட ஸ்டாக் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்களோ. இப்போ நீங்கள் கூகுள் எடுத்தீங்கன்னா ஃபியூச்சரில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு ஸ்டாக்கையும் 20 times வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாக் இருக்கிற இடத்துல 20 ஷேரை வந்து நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணுவீங்க. ஸோ அதில் இருக்கிற அமௌண்ட்டும் அப்படியே வந்து ஸ்ப்ளிட் ஆகும் இல்லையா. ஸோ ஃபியூச்சரில் கூகுளோட ஸ்டாக்கோட விலை ஆல்மோஸ்ட் $150-160 வந்து வரும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கூகுள் ஸ்டாக்கை நீங்கள் வாங்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம எவ்வளோ ஷேர்ஸ் நம்ம வச்சிருக்கோன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ அமௌண்ட்டை ஒரு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் முக்கியம். சரி, நம்ம வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டுமேன்னு சொல்லி நீங்கள் பேசாமல் இருக்கக்கூடாது. ஸோ ஒன்ஸ் இன் 3 months வந்து திருப்பி உங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்கள் வந்து ரீவிசிட் பண்ணணும். ரீவிசிட் பண்ணி எல்லா கொஸ்டின்ஸையும் திருப்பி வந்து கேட்டுட்டு, இந்த ஸ்டாக் வந்து கிரீன் பக்கெட்டில் தான் இருக்கா, இந்த ஸ்டாக் இன்னும் எல்லோ பக்கெட்டில் தான் இருக்கான்னு சொல்லி திருப்பி நீங்கள் அனலைஸ் வந்து பண்ணணும். இப்போ சப்போஸ் வந்து புதுசாக ஒரு கம்பெனி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க, ஸோ இப்போ பேபால் வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து ஒரு கிரீன் பக்கெட்டில் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிற கிரீன் கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணதுக்கு பதிலாக இந்த புது கம்பெனி கிரீன்குள்ளே வந்துருக்கு இல்லையா, அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்க ஆரம்பிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, உங்ககிட்ட இப்போ வெறும் $1,000 தான் இருக்குது. அந்த $1,000 வெறும் $100 தான் ஒரு ஷேருக்கு வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னா எப்படி வந்து ஸ்டாக்ஸ் வாங்கணும். ஸோ இந்த $1,000 ஒரு கம்பெனியில் எவ்வளோ வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், வெறும் ஒரு $100, அதாவது ஒரு $7,500 தான் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் வந்து சில மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் வந்து $330 கிட்ட வந்து இருந்தது. ஸோ நம்ம $100 வச்சு அதை வாங்க முடியுமோ, வாங்க முடியாது. அதுக்கு தான் இந்த ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது இந்த ஃபேஸ்புக்கில் 1/3 ஆஃப் த ஷேரை நம்மளால் வந்து வாங்க முடியும். அது மாதிரி நிறைய கம்பெனிஸ்க்கு நீங்கள் இந்த கம்மி அமௌண்ட் வச்சு ஃப்ராக்ஷனல் ஷேரை நீங்கள் வந்து வாங்கிடலாம். ஸோ எந்தெந்த கம்பெனிஸ்லாம் இந்த கிரீன் பக்கெட்டில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கோ அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு, எந்தெந்த கம்பெனிஸ் வந்து கம்மி விலையில் இருக்கோ அதுக்கு இந்த ஃப்ராக்ஷனல் ஷேர் மூலிமா நீங்கள் வாங்கிடணும். கைஸ், இந்த 2 விஷயத்தை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல கம்மி காசு வந்து நீங்கள் வந்து ஒரு ஷேர் வந்து வாங்குறீங்கன்னா உங்களுக்கு லாஸ் வர சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரு ட்ரேடிங் ஃபீ, ஒரு கமிஷன் ஃபீ வந்து போடுவாங்க. இப்போ நீங்கள் $100 நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் ஒரு $10 வந்து கமிஷன் ஃபீ போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு லாஸ் தானே. அதனால தான் நீங்கள் காசு வந்து சேர்த்து வச்சுட்டு நிறைய அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாக்ஸ் வந்து வாங்கணும்.
ரெண்டாவது இருக்கிற எல்லா கேபிட்டலுமே ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள தள்ளதுக்கு பதிலாக பாதி அமௌண்ட் வந்து தள்ளிட்டு மீதி பாதி அமௌண்ட் நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்க. எப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து கீழே விழுறதோ, எப்போ பேர் மார்க்கெட் வருதோ மீதி 50% இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் சொல்றாரு. கைஸ், 5வது ஸ்டெப் வந்து இப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோ எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறது. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஒன்ஸ் இன் 3 months வந்து திருப்பி உங்களோட எல்லா ஸ்டாக்ஸையும் எடுத்துட்டு இது க்ரீன் பக்கெட்டில் தான் போகணுமா, எல்லோ பக்கெட்டில் தான் போகணுமான்னு சொல்லிட்டு எல்லா கொஸ்டின்ஸையும் நீங்கள் திருப்பி வந்து கேட்டு பார்க்கணும். கேட்டு பார்த்ததுக்கப்புறம் சப்போஸ் ஒரு ஸ்டாக் வந்து ஒரு பக்கெட்லேருந்து இன்னொரு பக்கெட் வந்து 3000 இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டாக்கை விற்கணும். இப்போ நம்ம கிட்ட வந்து ஆப்பிள் வந்து நம்ம க்ரீன் பக்கெட்டில் போட்டு வச்சிருக்கோம். ஒரு 3 months கழிச்சு நம்ம திருப்பி நம்ம போர்ட்ஃபோலியோ நம்ம பார்க்குறோம். ஸோ அவ்வளோவா நம்ம வந்து ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணாதால நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆப்பிள் வந்து க்ரீன்லேருந்து எல்லோக்கு மாற்றுறோம். இப்போ எந்தெந்த ஷேர் வந்து க்ரீன்லேருந்து நம்ம எல்லோக்கு வந்து மாற்றுறோமோ 50% ஆஃப் த ஷேர்ஸ் வந்து என்ன மார்க்கெட் ப்ரைஸ் இருந்தாலுமே நம்ம வந்து வித்துடணும். சப்போஸ் ஆப்பிள் வந்து க்ரீன் அண்ட் எல்லோ பக்கெட்லேருந்து ப்ளூ பக்கெட்டுக்குள்ளே போகுது, அதாவது நம்ம ஆப்பிள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதையே நம்ம ஸ்டாப் பண்ணுறோம்னா 100% ஆஃப் த ஆப்பிள் ஷேர்ஸ் வந்து என்ன மார்க்கெட் ப்ரைஸ் இருந்தாலுமே நம்ம வந்து வித்துடணும். நெக்ஸ்ட் ரீபேலன்சிங்னா என்னன்றது நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஆல்வேஸ் வந்து 85 and 15% வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. 15% வந்து எல்லோவில், 85 வந்து க்ரீனில். இப்போ வந்து நீங்கள் இந்த ஆத்தர் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஸ்லா வந்து ரொம்ப நல்லா பண்ணதுனால எல்லோவோட பர்சன்டேஜ் வந்து 30% ஆயிருது, க்ரீன் வந்து ஆல்மோஸ்ட் 70% தான் இருக்குது. அதனால அவர் என்ன பண்ணுறாரு, நிறைய டெஸ்லா ஷேர்ஸ் வந்து வித்துட்டு திருப்பி எல்லோ 15% கொண்டு வந்துட்டு க்ரீன் 85 ஆகிறாரு. கைஸ், இந்த டாபிக் ரொம்பவே வந்து முக்கியம். எப்போ வந்து ஒரு ஷேர் வந்து வாங்குறது, அதுக்கு ஸ்டொக்காஸ்டிக் ஆசிலேட்டர்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வந்து யூஸ் பண்ணுறாரு இந்த ஆத்தர். அதாவது ஸ்டொக்காஸ்டிக் ஆசிலேட்டர்னு என்னன்னா, இப்போ ஒரு ஷேரோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து அதோட மற்ற ரேஞ்ச் ஆஃப் ப்ரைஸஸோட வந்து கம்பேர் பண்ணி ஒரு கிராஃப் இல்லாட்டி ஒரு சார்ட் மாதிரி வந்து பிளாட் பண்ணுறாங்க. அந்த சார்ட் வந்து எப்போ வந்து ரொம்ப அடியில் போகிறதோ அந்த நேரத்தில் அந்த ஷேர் வந்து வாங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த நார்த் அமெரிக்கன் மார்க்கெட்டில் இந்த ஆத்தர் யூஸ் பண்ணுற சார்ட் என்னன்னா, இந்த டவ் ஜோன்ஸோட ஸ்டொக்காஸ்டிக் ஆசிலேட்டர் அவர் வந்து யூஸ் பண்ணுறாரு. நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து இருக்கீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஒரு இண்டெக்ஸோட ஸ்டொக்காஸ்டிக் ஆசிலேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணணும். கைஸ், இந்த ஆத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த டவ் ஜோன்ஸோட ஸ்டொக்காஸ்டிக் ஆசிலேட்டர் வேல்யூ வந்து எப்போ வந்து 30ல இருக்கோ அந்த மாதிரி நேரத்தில் மார்க்கெட் நிறைய பேர் வந்து பேனிக் ஆகி நிறைய ஷேர்ஸ் வந்து வித்துட்டு இருப்பாங்க. அதை வந்து ஓவர் சோல்ட் கண்டிஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்கள் ஷேர்ஸ் வந்து வாங்கணும். நீங்கள் ஒரு இண்டெக்ஸோட ஸ்டொக்காஸ்டிக் ஆசிலேட்டர் தான் ஃபாலோ பண்ணணும் கைஸ். ஒரு இண்டிவிஜுவல் ஷேரோட ஸ்டொக்காஸ்டிக் ஆசிலேட்டரை ஃபாலோ பண்ணாதீங்க. சப்போஸ் நீங்கள் வாங்குற நேரத்தில் இந்த ஸ்டொக்காஸ்டிக் ஆசிலேட்டர் வேல்யூ வந்து 30 கிட்ட வந்து இல்லைன்னா வெறும் 50% ஆஃப் யர் கேபிட்டல் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்து தள்ளுங்க, மீதி 50% ஹோல்ட் பண்ணி வச்சுங்க. எப்போ வந்து இந்த மார்க்கெட் வந்து திருப்பி கிராஷ் ஆகுதோ, எப்போ இந்த ஸ்டொக்காஸ்டிக் ஆசிலேட்டர் வந்து 30 வந்து ஹிட் ஆகுதோ அந்த நேரத்தில் மீதி இருக்கிற 50% நீங்கள் உள்ளே வந்து தரலாம். கைஸ், நீங்கள் இது மாதிரி பண்ணும்போது நிறைய பேர் ரொம்ப பதறுவாங்க, நிறைய பேர் நிறைய காசு பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களை வந்து பயமுறுத்துவாங்க. பேனிக் ஆகாதீங்க. உங்களுக்கு வேண்டியது இந்த ஆசிலேட்டர் வேல்யூ தான். 30 வந்து ஹிட் ஆச்சுன்னா போய் ஷேர்ஸ் வந்து வாங்க. இப்போ உங்கள் ஊரில் இந்த டவ் ஜோன்ஸோட ஸ்டொக்காஸ்டிக் ஆசிலேட்டர் இல்லைன்னா உங்கள் இண்டெக்ஸோட ஸ்டொக்காஸ்டிக் ஆசிலேட்டர் பேஸ் பண்ணி நீங்கள் ஷேர்ஸ் வந்து வாங்கலாம். கைஸ், ஸ்டாக்ஸை பற்றி ஒரு நல்ல இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன். முதல்ல இந்த புக்கை போய் நீங்கள் வாங்கி படிங்க. அந்த புக்கோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நிறைய பிளேலிஸ்டோட டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்தவர் வந்து ட்ரைப் ஆஃப் மென்டர்ஸ்ன்ற ஒரு புக்கை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுவரை என்ன பண்ணணும், நாலேஜ் வித்தவுட் இம்ப்ளிமெண்டேஷன் யூஸ்லெஸ். அடுத்த வாரம் பார்க்கலாமா?